பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். நியூசிலாந்து தேசத்திலிருந்து உங்களோட கனெக்ட் ஆகி கர்த்தருடைய வார்த்தை பேசக்கூடிய பாக்கியத்தை தேவன் அடியானுக்கு இரக்கமாய் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர விரும்புகிறார். I just want to release the prophetic word to you. Let us turn the book of Genesis chapter 35 verse 4. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். யாக்கோபு அத்தனை அந்நிய தெய்வங்களையும் அத்தனை பொருட்களையும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். ஓகே, புதைக்க வேண்டியதை புதைத்து போட்டார். அந்நிய தெய்வங்களையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா விஷயங்களையும் புதைத்து போட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கிறது, ஆண்டுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எதுவா இருக்கிறதுன்னு புதைத்து போட்டு விடுங்கள். இந்த 3 நாட்களாக நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே என் இடத்துல பேசும்போது சொன்னார், எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால், அதுவும் கேரக்டரா கூட இருக்கலாம், அதனுடைய பாவங்களா இருக்கலாம், அதனுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் மகனே மகளே நீ புதைத்து போடு. கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். அப்போ அது புதைச்சிட்டேன்னா இனி அதை திரும்ப தழைக்க கூடாது, எழும்பக்கூடாது, அது திரும்ப உங்ககிட்ட வரவும் கூடாது. இன்னைக்கு ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே இல்லைன்னா எனக்கு ஓகே இல்லை ஆண்டவரே, நீங்க சொல்றதை நான் செய்ய விரும்புறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு மீறி நான் எதையும் செய்ய விரும்பல. உங்களுக்கு இது வேண்டான்னு சொல்றீங்களா, எனக்கு அது வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. உங்களுக்கு அது வேணும்னு சொல்றீங்களா, ஐ எம் ரெடி டு டேக் இட் ஆண்டவர். எனக்கே பிடிக்காட்டாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சந்தோஷமா எடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. தகப்பனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நான் தாராளமா தைரியமா அது உமக்காக நான் விட்டு கொடுக்கிறேன். இந்த ஒரு மனப்பாங்கோடு இன்னைக்கு வாழ்க்கையை தொடங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் நடத்துவார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் தூக்கி எறிகிற ஒரு தெய்வீக மனப்பாங்கை கர்த்தர் நமக்கு தருவாராங்க. செய்வீங்களா? ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவும் இருக்குமானால் அதை என்னை விட்டு எடுத்து போடுகிறேன். இப்போ நான் யாரோட ஒருத்தரோட கனெக்ட் ஆகிறேன், நல்ல நண்பர்களோட, ஆனா எனக்கு அது நல்ல நண்பர்களா தெரியலாம், உமக்கு அது பிடிக்கல, அது வேண்டான்னு சொன்னா லார்ட் ஓகே நான் விலக விரும்புகிறேன் என்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அப்போ கர்த்தர் நமக்கு இறங்குவார். பரவாயில்ல, என் பிள்ளை நான் சொன்னதெல்லாம் செய்யறான், பரவாயில்ல என் பிள்ளை நான் சொன்னதெல்லாம் செய்து, பரவாயில்ல என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வானம் திறக்கப்படுகிறதே நான் பார்க்கிறேன். சித்தமில்லாத அத்தனை கர்வாலி மரத்தின் கீழே புதைச்சு போட்டுட்டேன். இனி அதை தொடவும் மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன். I buried it what you don't like it. I destroyed it what you don't like it. I buried it what you hate it. நீ வெறுக்கிறதே நான் புதைத்து விட்டேன், இனி அது என் கையில் இருக்க வேண்டாம் என்று சொல்லுவோம். அப்படி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு ஆய்ந்த பண்ணின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். அப்படி செய்யும்போது கர்த்தர் நினைச்சு பார்க்காத அற்புதங்களை நமக்கு செய்வார். அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு இறங்கி அவர் செய்கிற அற்புதத்தை காணும்படி கிருபை தருவார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், இயேசுவின் கரம் நம்மை தொடுகிறதை காண்கிறேன். தேங்க்யூ லார்ட். வானம் திறக்கப்பட்டாயிற்று, என் தேவ கரம் தொடுகிறதற்காக நன்றி. பிரேம்குமார், பிரதர் பிரேம்குமார், இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற 2 காரியத்தை பார்க்கிறேன். ஒன்று, உங்களுடைய பினான்ஸ்க்காக ஜெபிக்கிறீங்க. 2, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க. 2த்துலயும் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள். தேங்க்யூ லார்ட். பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். இயேசுவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. Somebody name is Steward. Hand of the Lord is touching you. God is going to bring the victory. God is going to open the door for you. தேங்க்யூ லார்ட். நன்றி ஏசப்பா, உடைய கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். சகோதரி திவ்யா, தேவ கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறார். உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கிறார். எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்க தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். நீதிமான் பனையை போல செழிக்க பண்ணுகிறார். நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரோட கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்குறதை பார்க்கிறேன். அபிஷேக அக்கினி தொடுகிறதை பார்க்கிறேன். தேவ கரம் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். இந்த நாள் முடிகிறதுக்குள்ள அற்புதத்தை பார்ப்பீங்க. பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்த இடங்கள்லாம் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. God bless you.